மண்டபம் மீன்பிடிக்கச் சென்ற 5 மீனவர்களுடன் படகு கடலில் மூழ்கிய நிலையில் 2 மீனவர்கள் நீந்தி கரை திரும்பிய நிலையில் 2 மீனவர்கள் உயிரிழப்பு. மற்றொரு மீனவரை தேடும் பணியில் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் வடக்கு துறைமுகத்திலிருந்து மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்த நிலையில் விசைப்படகுகளில் மீன்பிடிக்கச் சென்றனர். இதில் மண்டபத்திலிருந்து 8 கடல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது மண்டபம் சேதுநகர் பகுதியைச் சேர்ந்த சுதர்சன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு சேதமடைந்து பரகத்துல்லா, கலீல் ராகு மான், ஆரோக்கியம், முகமது ஹனீஃபா, பிரசாத் ஆகிய 5 மீனவர்களுடன் கடலில் மூழ்கியது. இதில் முகமது ஹனீஃபா, பிரசாத் ஆகிய 2 மீனவர்கள் நீந்தி கரைக்கு வந்தனர். மற்ற 3 மீனவர்கள் மாயமாகினர். இதனைத் தொடர்ந்து இந்திய கடலோர காவல் படையினர் மற்றும் தமிழ்நாடு கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறை ஆய்வாளர் கனகராஜ் தலைமையில் அதிவேக படகில் சென்ற போலீசார் தேடும் பணியில் ஈடுபட்டனர். இதில் கடலில் மிதந்து கொண்டிருந்த பரமகத்துல்லா மற்றும் ஆரோக்கியம் ஆகிய 2 மீனவர்கள் உடல்களை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இதன் பின்னர் ஆம்புலன்ஸ் மூலம் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் மற்றொரு மீனவரை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 61 நாட்கள் தடைக்காலம் நிறைவடைந்து மீன்பிடிக்கச் சென்ற முதல் நாளை 2 மீனவர்கள் உயிரிழந்த சம்பவம் மண்டபத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.